போன வீடியோவில் வந்து ஒளியை பற்றி பேசி சொல்லியிருந்தேன். அதாவது சூரியன் ஒளி, நட்சத்திரங்கள்லேருந்து வர்ற ஒளி, இது எல்லாமே வந்து பெறப்பட்டு கொடுக்கும் ஒளி தான். அதுக்கு வெளியிலேருந்து கிடைக்கிற இதை வச்சு தான் அது கொடுக்குது. அதாவது அதுலேருந்து வரல, சூரியன் ஒளி சூரியன்லேருந்து வரல அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒளி அறிவோம்ன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து அந்த ஒளிக்கு ஒரு பிறப்பு இருக்குது. ஏன்னா இங்கே எல்லாத்துக்கும் ஒரு, அதாவது மாயமந்திரம் இல்லை, அது அப்படியே அதுக்கு ஒரு பேசிக்கான இன்னொரு விஷயத்தினால அது செயல்படும். அந்த இன்னொரு விஷயத்தை போய் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு விஷயத்துலேருந்து செயல்படும். அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு 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 காரணம் இருக்கும். இப்படி தான் இது இப்படி நடக்குதுன்னு ஒரு சயின்டிஃபிக்காக சொல்ல முடியும். இப்போ சயின்ஸ் வந்து ஒளியை பற்றி என்னதான் சொல்லியிருந்தாலும், ஒளியின் வேகம், இப்போ சூரியன்லேருந்து வர்ற ஒளி பூமிக்கு இத்தனை நிமிஷத்தில் வருது அப்படின்னு என்னதான் சொல்லியிருந்தாலும், இது எல்லாம் வந்து இந்த ஒளியின் வேகத்தை கண்டுபிடிச்சது வந்து உண்மையானது கிடையாது. அது வந்து ரிப்ளேட் ஆகிற ஒளியின் தான் இறுதி அந்த ஒளி, அதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் ஒளியின் வேகத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரிஜினல் ஒளி வந்து டோட்டல் பிளாக். அதை வந்து இப்போ வந்து டார்க் மேட்டரு, டார்க் எனர்ஜி, அதுதான் உண்மையான ஒளி. ஆனால் அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த ஒளியின் வேகமும் அப்படி, அது ரிப்ளேட் ஆகிற ஒளி தான் இது. அது ரிப்ளேட் ஆகி தான் அந்த சூரியன் இல்லாமல் வருது. அப்படி அதோட பிறப்பை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறையா விஷயங்களையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிறப்பு இருக்குது, சரிங்களா? ஆனால் சொல்கிறதுக்கு இப்போ நான் இருக்கேன்னா எங்கள் அம்மா அப்பா மூலமாக பிறந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிறப்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இறைவன் பிறந்தது எப்படி என்று அந்த பிறந்தது அந்த இறைவனுக்கான பதில் தான் அதுதான் இல்லை. ஏன்னா பிறக்கிறது எல்லாம் மாம்டேட்டில் சேர்ந்துடும், அதாவது இருக்குன்ற விஷயத்தில் வந்துடும். அப்போ இல்லைன்ற ஒரு விஷயம் அப்படியே இருக்கும். அந்த இந்த இல்லைன்ற ஒரு விஷயத்த முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மளால் அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். அதாவது இல்லைன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லி ஆகணும். இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி உங்களால் கற்பனை பண்ணி பார்க்கவும் முடியாது. இத்தனை விஷயங்கள் இருக்குது, பிரபஞ்சம் தாண்டி எத்தனை விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுட்டாலும் அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அப்போ இல்லைன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த இல்லைன்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த இல்லைன்னு ஒரு விஷயந்தான் நான் இறைவன் சொல்கிறேன். அப்போ அந்த இல்லைன்ற இறைவன் வந்து இருக்கான். அப்போ இறைவனாலே இல்லாமல் இருக்க முடியுதுன்னா அதுதான் இறைவனாலே இருக்க முடியும். மற்ற எந்த விஷயத்துலையும் இல்லாமல் தான் போகும். ஆனால் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இறைவன். அந்த இல்லைன்னு நம்ம சொன்னாலும் அவன் நம்மளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறான். ஏன்னா நான் இருக்கிறேன், அதனால அவன் இருக்கிறான். நான் இல்லைன்னா அவனும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து இல்லை என்னும் இறைவன். அந்த இல்லை என்னும் இறைவன் பிறக்கவே இல்லை. அவன் பிறக்கிறான்னா அது இருக்குன்ற மாம்டேடில் வந்துடும். இதை நல்லா புரிஞ்சுங்க. இது கிட்டத்தட்ட உங்களை குழப்புற மாதிரி தான் இருக்கும். நான் எந்த குழப்பமும் குழப்பல. இது வரைக்கும் உள்ள ஆன்மீகமும் இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த ஆன்மீகத்தில் இதுதான் சத்தியம், இதுதான் இப்படி, இறைவன் இப்படி, உங்களுக்கு நான் இறைவனை காட்டுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற அனைத்து உயிர்கள்லையும் மனித உயிரினம் தான் ஒரு அறிவை வந்து டெவலப் பண்ணக்கூடிய. அந்த அறிவு டெவலப் ஆக அந்த இறைவனுடைய கேள்விக்கான பதில் அது பெரிய கொஸ்டின். அது இறைவன் இருக்கானா இல்லையான்றது அது யாருமே ப்ரூவ் பண்ண முடியாத அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறேன். நாய்க்கு பிறந்தது நாய்க்குட்டி மாதிரி, மனுஷனுக்கு பிறந்தது மனுஷன்ற மாதிரி அந்த மனுஷன் எங்கேருந்து பிறந்தான்? இறைவன்கிட்டருந்து பிறந்தான்னா அப்போ அவன் இறைவன் பிள்ளை இறைவன் தானே. அப்போ அந்த விஷயத்தை எல்லாம் வந்து எப்படி அந்த இறைவனை நம்ம ஏன் பார்க்க முடியாது? பார்க்கலாம். அவனை இல்லைன்னு கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அப்போ இருக்கிறது எல்லாம் மாம்டேட்லேருந்து வந்தது. அப்போ அந்த மாம்டேடை பார்க்க முடியும்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்துட்டா மாம்டேடை பார்த்த மாதிரி தான். ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டா மாம்டேடை பார்த்த மாதிரி தான். அப்படின்ற ஒரு விஷயத்தின் சின்ன ஆன்மீகம் வந்து இந்த உலகத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் வந்து இந்த வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்போ இந்த ஒளியை பற்றி சொல்கிறேன்னா இது வரைக்கும் சயின்ஸ் வந்து டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி சொல்லக்கூடிய அந்த விஷயம் தான் அதான் ஒரிஜினல் ஒளின்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் ரிப்ளைட், அதாவது ரிவர்ஸ் ஒளி. இப்போ நம்ம வந்து கேரம் போர்டில் ஒரு ரிப்பன் அடிச்சிட்டேன்னு வச்சிங்களேன், அது அதோட முடிஞ்சிடும், நான் அடித்த ஷாட் முடிஞ்சிடும். ஆனால் நான் அடிக்கிற ஷாட்டு எப்படி செயல்படுதோ அது என்னுடைய திறமையை பொறுத்த, என் திறமைக்கு உள்ள என்னுடைய அது நுண்ணறிவு அது. ஆனால் அதுக்கு மேலே அது ரிப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து நேர்மையாக செயல்படும். ரிப்ளை வந்து எப்பவுமே நேர்மையாக செயல்படும். இறை ஒன்று இறைச்சதுக்கப்புறம் ஒன்று அங்கேருந்து தெரிக்கிற பாருங்களா இறை, அது மறுபடியும் தெரிக்கிறது வந்து அது வந்து நேர்மையாகவே செயல்படும். அதில் நேர்மை இருக்குது. ஆனால் நம்மளும் ஒரு இறை தான், நம்ம வாழ்க்கையும் வந்து நேர்மை இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு எல்லாம் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம நேர்மையாகவும் இருக்கலாம், தப்பும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். ஆனால் தப்பு பண்ணால் அதை கூட தண்டனை நமக்கு இருக்குன்றதை நம்ம உண்மையாக உணரணும், உண்மையில் பயப்படணும். அந்த பயத்தை பிள்ளைக்கு கொடுத்தும் வளர்க்கணும். ஏன்னா அது உண்மையிலேயே அது இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து வந்து இப்போ வந்து இந்த உலகத்தில் சொல்கிறக்கூட நீரின்றி அமையாது. நீரை தான் வந்து மெயினாக சொல்லுவாங்க, நீரின்றி அமையாது, நீரை தான் நிறைவு படித்தான், நீர்னால தான் எல்லாமே வந்துச்சுன்னு. ஆனால் அப்படி கிடையாது. அப்போ நான் இந்த விஷயத்தை இப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஏன் சொல்கிறேன்னா நான் சொல்கிற விஷயத்துக்குள்ள சத்தியத்தை சொல்கிறேன். அதனால இப்போ வந்து நீருக்குலாம் ஒன்றுமே கிடையாது, ஒளி தான். எல்லாத்துக்கும் அடிப்படை ஒளி தான். அந்த இல்லையிலேருந்து வர்ற இல்லை, அதுக்கப்புறம் பிறக்கிற முதல் இது ஒளி தான். அங்கேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அந்த ஒளியின் அந்த ஃப்ரீ சைக்கிள் இருக்குல்ல, அதோட இறுதி தான் நம்ம. இப்போ இந்த அறிவால் எல்லாத்தையும் நம்ம உணரணும். இப்போ சூரியன் பேசுமா, அது பாட்டுக்கு அது அந்த இடத்துல தான் இருக்குது. அது என்னவோ அது பேசாது. ஆனால் சூரியனுக்காக நான் பேசுவேன், நீங்கள் பேசுவீங்க. அந்த அறிவு, அந்த சூரியனுக்கான மொத்த அதோடைய தன்மையும் அதோடைய எதுவும் என்னுடைய அறிவில் பதிவாயிடுச்சு, உங்கள் அறிவில் பதிவாயிடுச்சு. நீங்கள் பேசலாம், நிலாவை பற்றி பேசலாம், எல்லாமே மொத்தம் நம்மள்ட்ட எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அடங்கிடுச்சு. இப்போ நான் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கி உணர்ந்து பார்த்து புரிஞ்சு இருக்கிறோனோ, அது உண்மையிலே சொல்கிறேன், என்னால் வந்து உங்களுக்கு நான் புரிய வைக்கவே முடியல. எனக்கே அது தெரியல, அந்த திறமை இல்லை. சில பேர் வந்து பொய்யா பேசுவாங்க, ஆனால் உண்மை பேசுகிற மாதிரி இருக்கும், ரொம்ப நம்புகிற மாதிரி இருக்கும். அது அவங்கவுங்க திறமை, ஒவ்வொருத்தவங்க ஒரு திறமை இருக்கிற மாதிரி. எனக்கு அந்த ஒரு திறமை இல்லை. நான் பார்த்த அந்த உண்மையை அதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறக்கூடிய திறமை என்கிட்ட இல்லைன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அது என்கிட்ட இல்லை, அது எனக்கு வரவும் வராது. அது மாதிரி அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி நான் பேச வைக்கவும் முடியாது. அது அவ்வளோ ஒரு ஆழமான விஷயம். நீங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கும் அறிவு இருக்குல்ல, அது அந்த அறிவால் நீங்கள் தான் யோசனை பண்ணால் மட்டும்தான் இது வந்து முழுமை பெறும். நான் ஒருத்தவன் மட்டும் இல்லை. அதாவது ஒளி ஒரு துகள் இருந்தால் தான் அந்த ஒளி தெரியும், இல்லைன்னா ஒளி போயிட்டே இருக்கும். நடுவில் ஏதாவது ஒன்று வந்தால் தான் அந்த ஒளி தெரியும். இப்போ நிலா ஒன்று இருக்கிறதுனால தான் மற்ற சுற்றி அந்த இட்டு இருக்குது, சூரியன் ஒளி போயிட்டே இருக்குது. நடுவில் நிலா வரும்போது அந்த நிலா அந்த ஒளியை பிடிச்சு காட்டுது. அந்த இடத்துல நிலாவை எடுத்துட்டா எல்லாம் இருளாக தெரியும். அந்த மாதிரி தான் அந்த இதுக்கு ஒன்று தேவைப்படுது, ஒளிக்கு ஒரு நடுவில் ஒன்று தேவைப்படுது. இப்போ எண்ணில் வந்து 0னா 0 1 ஒன்றுமே இல்லை, எல்லாம் 0 வச்சுட்டா ஒன்றுமே இல்லை. அப்புறம் நம்பர் வந்தால் தான் அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வரும். 1 2 3 4 9. கடைசியாக மறுபடியும் அந்த 1க்கு ஒரு 0 வச்சா தான் 10. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும். அந்த மாதிரி ஒளி வந்து ஒரு 0 மாதிரி. ஆனால் அதுவே தான் அப்புறமா ஹீரோ ஆகும் நம்பரோட. அந்த நம்பர்லாம் அதோடைய பிறப்பு என்னும் சக்தியிலிருந்து பிறக்கிறது. சரிங்களா? இல்லை என்னும் இறைவன் இருக்கக்கூடிய மாம்டெட், இது ஆன்மீகம். விஞ்ஞான ரீதியாக பார்க்க போனீங்கன்னா அது இல்லை என்பது ஒரு அழுத்தக்கூடிய சக்தி. அதாவது எல்லாத்தையும் இல்லைன்னு அழுத்திக்கிட்டு இருக்குது, இல்லை இருக்குன்னு வெடிக்கிறது. அந்த அழுத்தக்கூடிய அந்த இருளான ஒளி வந்து அழுத்த அது மிக அழுத்தமாக பிளாஸ்ட் ஆகி ஒளி பிறக்கிறது. அதுதான் ஒளியின் பிறப்பு. இது வந்து ஆன்மீகமாக தான் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிறப்புக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் நம்மளால் மட்டும் தான் உணர முடியும். இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மன்னிப்பு இருக்கிறது, இல்லை என்னும் இறைவனிடம்
அதை புரிஞ்சு